குட் மார்னிங். இன்னைக்கு நிஃப்டி அதனுடைய போக்கு எப்படி இருக்கும்? எஸ் பர் கான் ப்ளஸ் பிளானட்டரி ஸ்டைல் மார்க்கெட் வியூ இதை பற்றி பார்ப்போம். இது கணிப்பு மட்டும்தானே தவிர முதலீட்டு ஆலோசனை அல்ல. மார்க்கெட் மனநிலை பயாஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போகணும். இதுதான் ஒரு மார்க்கெட்னுடைய ஒரு சீக்ரெட். ஆரம்பத்தில் சைடுவேஸ் டு மைல்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. 23,900க்கு மேல் ஹோல்டு ஆனால் மேலே புல் பேக்குக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாற்றி யோசிங்க, 23,820க்கு கீழே சென்றால் இன்ட்ராடே ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு பிவட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னாக்கா 23,955. அதுக்கு கீழே சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 23,870, சப்போர்ட் 2 23,810, சப்போர்ட் 3 23,720. தடைநிலை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? R1 24,035, R2 24,120, R3 24,210. ஓகே, இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிவட் பாயிண்ட். இதில் ஒரு சின்ன உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். பொதுவாகவே மார்க்கெட்டில் இந்த ஃபிபோனசியாக இருக்கட்டும், இல்லை அது ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கட்டும், இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அது லாங் கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ ஸ்டாப் லாஸ் எதை வச்சுக்கணும்? R1 கன்சிடர் பண்ணிங்கனாக்கா பிவட்டை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சரி, பிவட் பிரேக் ஆயிடுத்துன்னா அந்த இடத்துல இருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்கள் ஒரு S1 ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பையிங் ஸ்டாப் லாஸை அந்த பிவட் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ஃபினாமினான் ஆஃப் த ட்ரேடிங் மெத்தடாலஜி. இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் டைம் அப்படின்ட்டு நான் டெய்லி சொல்லுவோம். நேற்றுக்கு பாருங்கள், நேற்றுக்கு என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ஓரளவுக்கு என்னங்கிறது நிதர்சனமான உண்மை தெரியும். நேற்றுக்கு 9:45க்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துருந்தேன். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கித்து. அதே மாதிரி ஒரு மிடில் ஆஃப் தி டேயில் ஒன்று கொடுத்துருந்தேன். அங்கேருந்து ஒரு மூமெண்ட் கொடுத்தது. இந்த டயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். அதுக்காகத்தான் இந்த ட்ரெண்டு ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட்டு சொல்கிறோம். உங்களுடைய ஹோல்டிங்ஸ் ஒரு இன்டர்டேவாக இருந்தாலோ ஒரு ஸ்விங்காக இருந்தாலோ பார்த்து நிதானமாக நீங்கள் பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு 30 ட்ரெண்டு ரிவர்சல் டைம் கான் டைம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இது ஒரு கணிப்பு தானே தவிர தீர்மானம் இல்லை. 9:48 டு 10:05 முதல் ரிவர்சல் ஜோனுக்கான வாய்ப்புகள். 11:55 டு 12:15 PM ரீட்ரேஸ்மெண்ட் டைரக்ஷன் செக் பண்ண வேண்டிய நேரம். 2:08 டு 2:32 PM முக்கியமான இன்ட்ராடே ரிவர்சல் விண்டோவுக்கான வாய்ப்புகள். 3:05 PMக்கு பிறகு க்ளோசிங் மூமெண்ட்டு. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் டைம் விண்டோஸ்னு பார்த்தீங்கன்னா 10:45 டு 11:10 AM, 1:18 டு 1:40 PM. பொதுவாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்டு ரிவர்சல் ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட் டயத்தில் மார்க்கெட் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். நம்ம வேறு எதுவுக்காக இது இல்லை. இதை வச்சுக்கிட்டு உங்களுடைய வர்த்தகத்தை ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே ட்ரேடிங் தாட் என்ன இன்னைக்கு பொறுத்தவரையிலையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24,035க்கு மேலே ஹோல்டு ஆகணும். ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ அந்த டைம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஹோல்டு ஆகணும் வால்யூம் பேசிஸில். அப்போ 24,120க்கு டச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே 23,870க்கு கீழே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அந்த இடத்துலயே சுற்றிக்கிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 23,810 23,720 ஜூனுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எப்படி டிசைட் பண்ணணும்? இன்னைக்கு டைம் டிகேவை மனசில் வச்சுக்கோங்க. ப்ளஸ்
இன்ட்ரின்சிக் வேல்யூ மூமெண்ட்டையும் கவனிக்கணும். இன்னைக்கு மிக முக்கியமான நாள். இன்னைக்கு மார்க்கெட்டு ரொம்பவே டான்சிங்காக இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி டே. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வைண்டிங், ரீவைண்டிங், பையிங், செல்லிங், ப்ராஃபிட் புக்கிங், ஷார்ட் கவரிங், இந்த மாதிரியான நெக்ஸ்ட் மந்த்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறது, இந்த மாதத்து பொசிஷனை பேர் ஆஃப் பண்ணுற இந்த வேலைகள்லாம் ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிற போது அதனுடைய தாக்கம் நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸு அதுக்கும் ஓரளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும். பொதுவாகவே இண்டெக்ஸ் ஏறும் இறங்குங்கிறது செப்பரேட். ஆனால் ஸ்டாக்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் நியூஸ் அதனுடைய கேரக்டர் என்ன உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய இயக்கம் இருக்கும். நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறித்துன்னா நீங்கள் கால் புட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஆனால் ஒரே ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இண்டெக்ஸ் ஏறி இருக்குன்னா உங்கள் ஸ்டாக்கு ஏறணும்னு அர்த்தம் கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். அந்த ஸ்டாக்கு எப்படி இருக்குது, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு மந்த் எண்டு பார்த்து நிதானமாக இன்னைக்கு ஹைலி வாலட்டிலிட்டிக்கு சான்சஸ் இருக்குது. என்னுடைய பார்வையில் நிஃப்டி விஐஎக்ஸ் வாலட்டிலி இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 12 உடையக்கூடாது. உடைஞ்சா மார்க்கெட்டு திரும்பி மேலே ஏறத்துக்கு வாய்ப்புகள். அதே 12க்கு மேலே 13, 13.5 இருந்ததுன்னா மார்க்கெட்டு ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்குங்கிறது கருத்து. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். எந்த முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் எங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டுட்டு முடிவெடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுத்தினீங்கன்னா என்னுடைய வீடியோ அப்டேட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.